ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஷ்கோடி புயலின் கோரப்பிடியில் சிக்கி சின்னா பின்னமாகி போன 1964ஆம் ஆண்டு இதே நாளில்தான் வர்த்தக நகராக விளங்கிய தனுஷ்கோடி ஒரே இரவில் காணாமல் போய் இன்றுடன் 50 ஆண்டுகள் ஆகிறது. நாட்டுப்புற பாடையும் திரைப்பட நடிகையுமான பரவி முனியம்மா தனுஷ்கோடியின் சோகத்தை தமது கம்பீர குரலில் பாடியிருப்பதை கேட்போம் இப்போது. பள்ளிக்கூடம் இடிந்தது, டிசம்பர் புயல் அடித்து பல பேரும் மாண்டு போனாரு. கடலுக்குள்ளே பல பேரும் மாண்டு போனாரு. 22 செவ்வாய்க்கிழமை என்று இரவெல்லாம் மழை குடிக்க, இரைச்சலோடு ஏகமாக புயல் அடிக்க, இரைச்சலோடு ஏகமாக புயல் அடிக்க, தனுஷ்கோடி எல்லையில கடல் பொங்கி சொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன செய்வோம் என்று துடிக்க, ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வோம் என்று துடிக்க, தென்னை மரம் உயர மக்கள் அழிப்பதற்கு சீறி வந்த கடல் அலைய, தனுஷ்கோடி தெருவுக்குள்ள பொங்கி நுழைய, தனுஷ்கோடி தெருவுக்குள்ள பொங்கி நுழைய, ஜனங்கள் சின்னஞ்சிறு பிள்ளை குட்டி குடும்பத்துடனே அங்க திக்கு தெரியாம அலைய, பொது ஜனங்கள் திக்கு தெரியாம அலைய. தனுஷ்கோடி எல்லையில் உள்ள பழங்கால கட்டிடமெல்லாம் தரமட்டமாக இடிய, ஐயையோ வென்று